இது நாகப்பூ மரம். லிங்கத்துக்கு மேலே நாகம் பத்தி விரித்த மாதிரியான தோற்றம் கொண்ட இந்த பூக்களுக்கு நாகப்பூ என்றும் நாகலிங்கப்பூ என்றும் பெயர் இருக்கு. காரோபீட்டா கேனன்சிஸ் அப்படின்ற பொட்டானிக்கல் நேம் கொண்ட இந்த மரங்கள் நம்ம ஊரில் கோயில்கள்லேயும் பார்க்லேயும் பார்க்க முடியும். இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி இதோட பூக்கள் தான். தனிப்பட்ட வடிவமைப்பு கொண்ட நாகப்பூக்கள் ஹிந்து மற்றும் புத்த மதங்கள்னால புனித மலர்களாக கருதப்பட்டு தேவாலயங்களில் வளர்க்கப்படுகிறது. மலர்ந்த பூக்கள்ல இருந்து வர்ற ஸ்ட்ராங்கான நறுமணம் இந்த மரத்தை சுற்றி கொஞ்சம் ஏரியாவுக்கு பரவி இருக்கும். இரவிலையும் விடியற்காலையிலையும் இந்த பூக்கள்ல இருந்து வரும் நறுமணம் ரொம்ப தூரத்துக்கு பரவும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூக்கள் தேன் கொண்டது அல்ல, ஆனால் வண்டுகள் இதோட மணத்துக்கும் அழகான கலர்ஃபுல்லான பூக்களையும் நாடி வரும். பூக்கள் உதிர உருவாகும் பழங்கள் முதிர்ச்சி அடையவே 1 வருஷம் முதல் 18 மாதங்கள் வரை ஆகலாம். முதிர்ச்சி அடைந்த விதைகளை பார்க்க பீரங்கி குண்டு மாதிரி இருக்கிறதுனால இந்த மரத்துக்கு கேனான் பால் ட்ரீ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இந்த பழங்களுக்கு உள்ள வெள்ளை நிறத்தில் சதைப்பகுதி இருக்கும். இதில் விதைகள் இருக்கும். முதிர்ச்சி அடைந்த பழங்கள் கீழே விழுந்து வெடிக்க வெள்ளை சதைப்பகுதி ஆக்சிடேஷன் அப்படின்ற வேதியியல் மாற்றத்திற்கு உள்ளாகி நீல நிறத்தில் மாறும். இந்த பழங்களுடைய சதைப்பகுதியை அனிமல்ஸ் சாப்பிட்டு விதைகளை ஸ்ப்ரெட் பண்ணும். இந்த மரங்கள் அழகுக்கு மட்டுமல்லாமல் நம்ம முன்னோர்கள் இந்த மரத்தோட பகுதிகளை யூஸ் பண்ணி ஹைப்பர் டென்ஷன், சளி, டியூமர், வயிற்று வலின்னு நிறைய நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இலைகளோட சாறு தோல் வியாதிகளை குணப்படுத்துறதுக்கும் பட்டையை பொடி செய்து மலேரியா போன்ற தொற்று வியாதிகளை குணப்படுத்துவதற்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாகலிங்க மரத்தோட மெயின் ஸ்டெம் போர்ஷன், அதாவது வேர் பகுதி ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து அதோட தடிமனான தண்டு பகுதி முழுசும் கவர் பண்ண மாதிரி இதோடைய பூக்கள் பூக்கும். இந்த மரத்துல ஒரு நாளைக்கு 1000 பூக்கள் வரைக்கும் விரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.